என்ன மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம் துர்கம். அங்கிருந்து வந்து மாங்கனி தோசை பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? 3 மாசம் ஆகுது. பொண்ணு கிடைச்சிருச்சு. அதான் சொல்ல, நான் வந்து எந்த மாங்கனி தோசை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொண்ணு தேடுவாங்க. நான் 4 கட்டுவேன். 3 மாசம் 3 நாள் கரெக்டா சொல்லி தான் வச்சுக்கிறேன். தாயத்து கட்டுறது சொன்னேன்ல, 3 மாசம் சொன்னீங்க. 1வது மாசம் அந்த நாள் வந்து கல்யாணம் முடியணும் நம்மளுக்கு 3 மாசத்துக்கு. சரியா? அந்த மாதிரி உனக்கு நான் மாங்கனி தோசத்தை பண்ணி சந்தோஷமா உங்களுக்கு நான் முடிச்சு 4 கட்டி அனுப்பினேன். 3 மாசம் 3 நாள் எனக்கு வந்து கல்யாணம் முடியணும்னு தான் நான் கட்டுவோம். 4 இருக்கு. அந்த ஒரே மாசத்துல உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிச்சு. இப்போ 3வது மாசம் கல்யாணம் நடக்கணும். 3வது மாசம் கல்யாணம் சந்தோஷமா வரும். கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா என்னைக்கு வந்து கணவன் மனைவியோட அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும். அதே மணி மேல கிணமாவும் திருப்பி வாரிசை தூக்கின்னு இந்த எல்லைக்கு வரணும் 2 பேரும். அதான் நம்மளுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் வேணும்? அதுதான் சந்தோஷம். அதை தூக்கி கொஞ்சத்துக்கு தான் தவங்கள் சந்தோஷமா பிறக்கும். குழந்தை குட்டியோட வருவேன். நீ ஒன்றும் பயப்படாத. அதுதான் கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒன்றும் வர சொல்லியிருக்கேன். நீ பயப்படாத. சரியா? நல்லபடியா செய்கிற பூஜை அந்த வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 6, செவ்வாய்க்கிழமை 3 4, இந்த 2 நாளில் தான் மாங்கனி தோசை செய்வேன். எல்லா நாளையும் ஒரு காசுக்காக ஆசைப்பட்டு செஞ்சு நம்ம பேரை கெட்டிக்கூடாது. எந்த நேரத்தில் அந்த பரிகாரம் பண்ணால் அது பலிக்கும், அது நல்ல முறையாக முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து அந்த நாள் கட்டி பண்ணுறோம். என்ன கிழமை வருது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில நீங்க வந்து உங்க ஐயால அர்ச்சனை பண்ணிட்டு வந்து கோயிலேவா மண்டபமா? கிட்டவே தான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான். நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டுனா எனக்கு போதும். அதுதான் இங்கே வந்தார். எந்த மண்டபம்? பஸ் ஸ்டாண்ட் உள்ள போனோம். ராஜராஜேஸ்வரி திருவண்ணாமலை.